குருவே சரணம். பாம்பை அடித்தால் வாரிசுகள் இருக்காது, நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னாக்கா, 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போது இவரோ இவருடைய அப்பாவோ ஒரு தாத்தாவோ பாம்பை அடிச்சிருந்தா வர்ற அவருடைய பையனுக்கோ பேரனுக்கோ குழந்தை பாக்கியத்தை தடுத்து நிறுத்தும். அதை 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அதை தெரிந்து கொள்ளலாம். இப்போது 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு விதமான பாம்பு, கேது இருந்தால் ஒரு விதமான பாம்பு. ஆனால் அதற்கு பரிகாரம் செய்துவிட்டால் 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஆண் குழந்தைகள் பிறக்கும், 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் பெண் குழந்தைகள் பிறக்கும். இப்படித்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்யணும். இந்த நாகத்தில் பல விதங்கள் இருக்குது. அந்த எந்த நாகத்தினுடைய பாதிப்பு இந்த குழந்தையின் மேல், இந்த திருமணமான தம்பதிகளுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போடுவதற்கு இதுதான் காரணம். பின்னோக்கி பார்க்கணும். அவங்க அப்பாவோ தாத்தாவோ நாகப்பாம்பு அடிச்சிருப்பாங்க, அவங்க அதற்குரிய பரிகாரங்கள் செய்யாமல் விட்டுருப்பாங்க, ஒரு பாம்பு தானே அடித்தோம் அப்படின்னு. ஆனால் அந்த பாவம் அப்படியே இருந்து பிள்ளைகளை பாதிக்கும். 5ஆம் இடம் நீச்சமாகும். தீய கிரகங்களுடைய பார்வை ஆதிக்கமானால் குழந்தை பாக்கியம் இதுபோல் இழுத்து கொண்டே போகும், குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து இந்த தம்பதிகளை, இந்த இளம் தம்பதிகளை காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.